Hello guys, hope you are all doing fantastically well. At last, after a long break, we started a new ride. ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக. நடுவில் போனேன் 2-3 ரைடு, பட் ரெக்கார்ட் பண்ணல ஃபார் சம் ரீசன். ஸோ யா, வெல்கம் பேக் ஒன்ஸ் அகெயின். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா தனுஷ்கோடி. அதான் இன்றைக்கி இந்த ரைடோட பிளான். பட் ஃபஸ்ட் நம்ம வந்து இங்கேருந்து திண்டுக்கல் போயிட்டு அங்கே ஒரு சின்ன வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே அங்கேருந்து தனுஷ்கோடி போகிற பிளான். ஸோ நேராக இங்கேருந்து திண்டுக்கல் போய் ஸ்டே, அதுக்கப்புறம் தான். ஆனால் அது ஒரே நிமிஷம் இருங்க, இந்த ஹெல்மெட் ஸ்டாப் போட மாட்டேன்னு நினைக்கிறேன். ஆல் குட். யா, நான் சொன்ன மாதிரி தான். ஃபஸ்ட்டு நம்ம வந்து திண்டுக்கல்லேருந்து அங்கேருந்து அப்படியே நம்ம வந்து தனுஷ்கோடி போகிறோம். ஸோ காலையில் வந்து நான் சம்வேர் ஒரு 4 o'clock வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற பிளான் பண்ணேன். பட் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஒரு 4:30 தான் ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சிச்சு. நடுவில் நான் எதுவும் ரெக்கார்டிங் எதுவும் வச்சுக்கல. சரி, ரொம்ப நாளுக்கு அப்புறம் லாங் எடுக்கிறோம், கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஓட்டுவோம்னு சொல்லிட்டு இன்டர்காம் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன். கேமரா எதுவுமே செட் பண்ணல. நேராக அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக கிளம்பி வந்துட்டேன். இப்போது கரெக்டாக வந்து நம்ம லொக்கேஷன் படி பார்க்கலாம், திண்டிவனத்துக்குள்ள கொஞ்சம் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அதை பற்றி எதுவுமே கவனிக்கல. நான் வாட்டர் சல்லுன்னு வந்துகிட்டே இருந்தேன். இந்த இந்தியன் பெட்ரோல் பங்க்கில் வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு, பெட்ரோல் ஃபில் பண்ணல, வெறும் ஏர் செக் மட்டும் தான் பண்ணேன். பெட்ரோல் வந்து இருக்குது ஆக்சுவலாக, கொஞ்சம் ரேஞ்ச் இருக்கனால கொஞ்சம் திருச்சி அந்த வாக்கில் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு பெட்ரோல் போடல இங்கே. அவ்வளோதான், இப்படியே போக வேண்டியதான். நம்ம போகிற வழியில் நம்ம வந்து நிறையா பேசுவோம். பை த வே, ஆடியோ நல்லா இருக்கான்னு கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லாஸ்ட் டைம் வந்து நான் அது பேர் என்ன, சாம்சங்கோட AKG ஹெட்ஃபோனை தான் வந்து மைக்காக யூஸ் பண்ணியிருந்தேன். அதுதான் வந்து யூடியூப்பில் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி இந்த DJI Osmo Action 4க்கு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மைக் செட்டப் அப்படின்ட்டு. நிறையா மைக் வந்து போயா அது இது நிறையா ட்ரெஸ் பண்ணாங்க. பட் இது கொஞ்சம் டீசெண்டாக இருக்க மாதிரி சொன்னாங்க. நானும் அதான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நடுவில் வந்து DJI Mic 2 டிரான்ஸ்மிட்டர் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் DJI Mic 2 யூஸ் பண்ணி போகிற ஃபஸ்ட் ரைடு இதுதான். ஸோ அதனால் ஆடியோ நல்லா இருக்கா, இல்லை எதுவும் இஷ்யூஸ் இருக்கா அப்படின்றத கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். ஸோ எஸ், இப்போதைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பிளான் அந்த மாதிரி எதுவுமே வச்சுக்கல. பசிக்கும் போது இன்னும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டேன். ஜஸ்ட் ஓகே, கிளம்பிட்டேன். அண்ட் இன்னொரு பிளான் இருக்குது. கொஞ்சம் வெயில் வந்தோடனே அடுத்து ஒன்று உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். பேசிக்காக இந்த ரைடு வந்து 2 விஷயம். ஒன்று அஸ்யூஷுவல் ரைட், அந்த பிளான் தனுஷ்கோடி போகணும் அப்படின்றது. செகண்ட்லி 2-3 டெஸ்டிங் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் பண்ணிவிட்டு செக் பண்ணலான்னு அடுத்தடுத்த ரைடுக்கு அதெல்லாம் வந்து ப்ராப்பராக கான்ஃபிகரேஷன்லாம் செட் பண்ணி கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. பட் பார்ப்போம். ஹலோ, இப்போ கரெக்டாக நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா அந்த பெரும்பேர்கண்டிகை அந்த ஏரியாவில் வந்து நிற்கிறோம். இந்த ஹெல்மெட் வந்து கொஞ்சம் சரியாக ஃபிட் ஆகலை போல். நான் வந்து அந்த மைக்கை வந்து ஃபிட் பண்ணியிருந்தேன். அது ஒரு மாதிரி அன்ஈஸியாகவே இருக்குது. ஸோ அதனால் வந்து சரி நிப்பாட்டி ரெடி பண்ணிட்டு கிளம்பலான்னு நின்னேன். பட் வியூவே சூப்பராக இருந்துச்சு. சரி அதனால் கொஞ்சம் அப்படியே போய் பார்த்துட்டு கிளம்புறேன். இப்போ வரும்போது ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன். லாஸ்ட் டைம் ரைடு போயிட்டு வரும்போது அந்த கொடைக்கானல் அந்த ரூட்டு போயிட்டு வரும்போது கொஞ்சம் ஆஃப் ரோடில் வந்து வண்டி ஓட்டுற மாதிரி ஆகிடுச்சின்னு ஓட்டிகிட்டு வந்திருந்தேன். அப்போ வந்து அதனால தான் ஆயிருக்கும் நான் கெஸ் பண்ணுறேன். என்னடா இது, ஒரே நிமிஷம் இருங்க. இந்த ஸ்டாக் ஏன் அடிக்கடி கலந்துக்கிட்டே வருதுன்னு தெரில. எவ்வளோ டைட்டாக ஃபிட் பண்ணாலும் வந்து கல் வருது. சரி, ஓரமாக வந்து மாட்டுவோம் அகைன்.
எஸ், ஆல் குட். என்ன சொல்லியிருந்தேன்னா, அந்த ஆஃப் ரோடு சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் பொறுமை இருந்துச்சு. அதுக்கு அதில் தான் கொஞ்சம் டயர் வீக் ஆகிருக்குன்னு நான் கெஸ் பண்ணேன். இப்போ அதான் நம்புகிறேன், அதனால தான் ஆயிருக்கும் அப்படின்ட்டு. அதுலேருந்து வண்டியில் வாப்ளிங் இஷ்யூ வர ஆரம்பிச்சிருச்சு. ஜெனரலாகவே வந்து ஹோண்டா ஐனஸ் வந்து வாப்ளிங்க்கு பேர் போன வண்டி. சப்போஸ் பார்க்குறவங்க யாராவது ஹோண்டா ஐனஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா சொல்லுங்கள், உங்களுக்கும் வாபிள் ஆகுது அப்படின்ட்டு. எங்கே போய் பாருங்கள் நீங்கள் வந்து அது வந்து ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இல்லை யூடியூப்பாக இருக்கட்டும், நிறையா பேர் வந்து இந்த ஐனஸ் ஓனர்ஸ்லாம் வந்து வாப்ளிங் இஷ்யூவை பற்றி பேசியிருப்பாங்க. அதில் நானும் ஒரு விக்டிம் தான். இப்போ அது நடுவில் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, டயரை மாற்றினா சரியாகிடுனாலுங்கன்னு சொல்லி டயரை மாற்றினேன். லைட்டாக அரசான மாதிரி இருந்துச்சு. திருப்பி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதனால தான் ஆக்சுவலாக மெயின் ரீசன் வந்து நான் அதிகமாக ரைடு போகாமல் விட்டது காரணமே அதுதான். பயங்கரமாக கைவலிக்க ஆரம்பிச்சிச்சு அந்த வாப்ளிங் இஷ்யூ அதிகமாக இருக்கனால. அதுக்கப்புறம் சரி என்ன சொன்னாங்க, டயர் ஓகே அப்புறம் கோன் செட்டு மாற்றி பார்ப்போம் அப்படின்னாங்க. சரி கோன் செட்டை மாற்றணும்னு சொல்லிட்டு கொடுத்து ஃபுல் செட்டையும் மாற்றினேன். மாற்றினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எனக்கு ப்ராப்ளமே இருக்காதுன்னு நானுங்க. அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் ஓட்டும் போது எனக்கு லைட்டாக ப்ராப்ளம் இருந்துச்சு. வந்து லைட்டாக அந்த ஹேண்டில் பேக் அட்ஜஸ்ட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் சரியாயிடும் அப்படின்னாங்க. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் கொஞ்சம் சரியாக தான் ஆச்சு. ரொம்ப வைப்ரேஷன் மட்டும் இருந்துச்சு, வாப்ளிங் இல்லாமல் தான் இருந்துச்சு. இப்போ வரும்போது நோட்டீஸ் பண்ணேன், ரொம்ப ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகுது பயங்கரமாக. யூஸ்வலாக வைப்ரேட் ஆகிறத விட அதிகமாக ஆகுதுன்னு சொல்லிட்டு கையை விட்டு ஓட்டி பார்க்குறேன், அந்த ஷேக் இருக்குது. இன்னும் கிளம்பவே இல்லை, இப்போ தான் போயிட்டு இருக்கணும். ஒரு 100 கிலோமீட்டர் தான் வீட்டிலேருந்து வந்திருக்கோம். அதுக்கே வாப்ளிங் இஷ்யூ இப்படி இருந்துச்சுன்னா கை வலிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போவே லாங் போயிட்டு வரும்போது எப்படி இருக்குன்னு தெரில, என்ன பண்ணுறது எனக்கும் தெரில. சப்போஸ் பார்க்குற யாராவது இந்த மாதிரி இஷ்யூ வந்து சரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சொல்லுங்கள் ப்ளீஸ், தட் வில் பி ஹெல்ப்ஃபுல். நானும் அவங்க சொன்ன எல்லாத்தையும் பண்ணிட்டேன். டயரை மாற்றுறதுலேருந்து ஃபோன் செட்டு ஜென்ரலாக இதான் சொல்லுவாங்க, அது எல்லாமே மாற்றியாச்சு. ஸ்டில் சேம் இஷ்யூ. சரி ரைட், எப்படியும் வாபிளோட தான் வந்து ஓட்டனாகி போயிடுச்சு. சரி பார்ப்போம். அண்ட் யா, எனக்கு வந்து ஒரு நான் பேசும்போது எனக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்குது, லைக் நான் ரொம்ப லவுடாக பேசுகிறணும் அப்படின்ட்டு. அது எனக்கு தெரியல, நீங்கள் கேட்கும் போது பாருங்கள், முடிஞ்சால் நான் வந்து எடிட்டிங் அப்போ வந்து ஆடியோ கரெக்ட் பண்ணுறேன். பட் நான் பார்த்த வரைக்கும், லேர்ன் பண்ண வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போஸ்ட் ப்ராசஸிங்கில் கரெக்ட் பண்ணுறது வந்து இட்ஸ் குட் டு ஹேவ் தான். பேசிக்காக வந்து பீட் வீடியோ ஆர் ஆடியோ, நம்ம ரெக்கார்டிங் அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து கரெக்டான செட்டிங்ஸில் வச்சு ரெக்கார்ட் பண்ணுறோமோ அதுதான் மோர் எஃபெக்டிவ். நம்ம போஸ்ட் ப்ராசஸிங்கில் வந்து பண்ணலாம் லைக் கரெக்ஷன்லாம். பட் நம்ம ஆக்சுவலாக ப்ராப்பர் கான்ஃபிகரேஷனில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான குவாலிட்டி வந்து அதுக்கு ஈக்குவலாக வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் ட்ரை பண்ணியிருக்கேன் லவ் செட்டிங்ஸு, அது எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குன்னு இனிமேல் போக தான் தெரியும். பார்ப்போம். ஆத்தூர் டோல் வந்தாச்சு. பைக்கில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, தம்பி கொஞ்சம் தள்ளுங்க. பைக்கில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, டோலுக்கு காசு கட்ட தேவையில்ல. அது இனிமேல் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க, டோலுக்கு காசு கட்ட வரும் பைக்குக்கு அப்படின்ட்டு. அது என்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்களோ அது வரைக்கும் என்ஜாய் பண்ணிப்போம். முன்னாடி போகிற கூட ரைடர் தான் நினைக்கிறேன். பேக்கு சரிகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் சொல்லிட்டு போவோம். பேக் சரி. ஓகே, இன்ஃபர்மேஷன் டாப் லெவல். ஒரு வழியாக வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு இடத்த பிடிச்சி உட்காந்தாச்சு. இதுதான் அந்த இடம். செம்மையாக இருக்குது. வர வழியில் கொஞ்சம் நிலையில் இடம் தேடிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் இப்படி ஒரு இடம் மாட்டுச்சு. நல்ல பெஞ்சோட
இல்லை நிழலா அதுக்கு என்ன ஒரே மேட்ரு என்னென்னா ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு போட்டு வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட இடத்துல பாட்டில்ஸ் தான், எங்கே பார்த்தாலும் பாட்டிலு, அந்த பேப்பர் கப்பு அதாக தான் இருக்குது. ஆனால் இடம் செம்மையாக இருக்குது. நான் ஆக்சுவலாக பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு கூப்பிடலான்னு இருந்தேன், ஐ மீன் கனெக்ட் பண்ணலான்னு இருந்தேன். ஆனால் நம்ம நேரத்துக்கு மைக்கு கனெக்ட் ஆக மாட்டேன்டுச்சு. நானும் என்னென்னமோ திருப்பி ரீசெட்லாம் பண்ணி பார்த்தேன், டிடெக்ட் ஆகவே இல்லை மைக்கு. இப்போ அதான் உட்காந்து இப்போ செட் பண்ணிவிட்டு ரீசெட் பண்ண மைக்கை. ரீசெட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஓரளவுக்கு ஓகே, செட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலான்னு இருக்கேன். அடுத்து திருச்சி இங்கேருந்து ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. அதை முடிச்சுட்டு அங்கே ஒரு வெயில் அதிகமாக இருக்குது. இப்போ அதை முடிச்சுட்டு ஒரு பிரேக்கை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து திண்டுக்கல் அங்கே ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிறேன். லன்ச்சு முடிஞ்சால் திண்டுக்கல்லில் சாப்பிட்டுட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா நேராக அந்த ஒரு வேலை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே வீட்டுக்கு போயிட்டு கரெக்டாக அங்கேயே லஞ்சு முடிச்சுக்கலான்னு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு தான் பிளான். பிரேக்ஃபாஸ்ட் எங்கே சாப்பிட்டேன் அப்படின்னா, விழுப்புரம் ஜங்ஷனில் வந்து அண்ணாமலைன்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. ஆக்சுவலாக அங்கே வந்து ஆக்சுவலாக நீங்கள் சொல்ல மாட்டேன், நான் வந்து இதில் பேச முடியல என்னால் மைக்கில், அதனால். பட் சும்மா வந்து ஒரு பீரோலுக்காக சும்மா ஒரு வீடியோ மாதிரி எடுத்தேன். எவ்வளோ தூரத்துக்கு கரெக்டாக வந்துச்சுன்னு தெரில. அதில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அந்த ஹோட்டலோட ஓனர் வந்து தலைவர் ஃபேன் போல். எங்கே பார்த்தாலும் ஒரே சுற்றி வந்து அவர் ரஜினியோட எடுத்த ஃபோட்டோ, அப்புறமேட்டு வந்து பழைய அந்த அண்ணாமலை ஃபோட்டோ, இந்த மாதிரி நிறைய சுற்றி இந்த யூஸ்வலாக ஹோட்டலில் வந்து அந்த நேச்சர் ஃபோட்டோலாம் வச்சுருப்பாங்கல்ல, சாமி ஃபோட்டோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஃபோட்டோ வந்து ரஜினி ஃபோட்டோவே இருந்துச்சு அங்கே. அது செமையாக இருந்துச்சு. சாப்பாடுமே நல்ல டீசெண்டாக தான் இருந்துச்சு. இட்லியும் சாம்பார் வாங்கினேன். இட்லி சாம்பார், ஒரு வடை, ஒரு காஃபி, எல்லாம் சேர்த்து 81 ருபீஸ் கிட்ட வந்துச்சு. பட் டீசெண்ட் தான். அவ்வளோதான், இப்போதைக்கு தான் குயிக் அப்டேட். இங்கே நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வந்து திருச்சி. நான் வேணால் திருச்சி போயிட்டு உங்களை கனெக்ட் பண்ணுறேன். வேணால் ஒரு வாட்டி லொக்கேஷன் பார்த்துக்குங்க. இதுதான் பைக்கை ஃபுல்லாக காட்டில் அவங்ககிட்ட. இதுதான் பைக் செட்டப். அவ்வளோதான். நான் சொன்னல இந்த பாட்டிலு, இந்த பாருங்கள், ஃபுல்லாக பாட்டில் சரியா செம்மையாக இருந்தாலும் கொஞ்சம் மெஸ்ஸாக தான் இருக்குது. பட் ஓகே, அடுத்த பிரேக்கில் கூப்பிடலான்னு தான் நினச்சேன். நான் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை, நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லியிருந்தேன் இல்லையா, எனக்கு ஒரு டெஸ்டிங்லாம் இருக்குது அப்படின்ட்டு. அதில் ஃபஸ்ட் டெஸ்டிங் தான் இந்த என்டி ஃபில்டர். இதை நான் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணவே இல்லை. தான் ஃபஸ்ட்டு வாங்கி இப்போ தான் அந்த கவரை பிடிச்சி போட்டுட்டு இப்போ தான் வந்து டெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். இப்போதைக்கு ND32 மாட்டி விட்ருக்கேன். செட்டிங்ஸ்லாம் வந்து அந்த 180 ஷட்டர் ரூல் தான் வச்சுருக்கேன். குவாலிட்டி எப்படி இருக்க போகுது, இல்லை வந்து 32 ஓகே தான் நினைக்கிறேன் ஓரளவுக்கு இந்த வருஷத்துக்கு. ஸோ பார்ப்போம். ஸோ ஒரு ட்ரையல் தான். சப்போஸ் நல்லா இல்லாமல் இருந்துச்சுன்னா கூட சொல்லுங்கள், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். மெயினாக இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண போகிறது வந்து வீடியோ ரொம்ப டார்க்காக இருக்கக்கூடாது. பட் ஓகே தான், என்னோடய கெஸ்ஸு 32 ஃபைன். பார்ப்போம். அண்ட் தென் மோஷன் பிளர் அது எப்படி வருதுன்னு செக் பண்ணோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். இந்த ஃபில்டர் வந்து டெலிசன் பிராண்ட் இருக்கு இல்லையா, அந்த பிராண்ட் இது. நான் பார்த்த வரைக்கும் ரிவ்யூவில் வந்து எல்லாம் டீசெண்டாக தான் இருந்துச்சு. டெலிசன் தான் வந்து அப்பா ஐ மீன் இது டிஜேயோட ஒரிஜினல் அந்த பிராண்ட்லேயே வருது இல்லையா அந்த என்டி ஃபில்டர். அது நம்ம இந்தியாவில் கிடைக்கல. நான் அமேசானில் பார்த்தேன், எதுவும் இருக்க மாதிரி தெரியல. மேபி ஆஃப் மார்க்கெட்டில் வாங்கிருக்கலாம், ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க மாதிரி தெரியுது. இது வந்து இப்போ இந்த அமேசான் ஆஃபர் போச்சு, அதில் எடுத்தேன். சம்வேர் அரௌண்ட் ஒரு 2700 ஒரு 800 நினைக்கிறேன் அந்த ப்ரைஸ் வந்துச்சு. ஆக்சுவலாக யூஸ்வல் ப்ரைஸ் வந்து 3000 ப்ளஸ் வரும். ஒரு 200-300 கம்மியாச்சு. சரி எடுத்துருவோன்னு எடுத்துட்டேன். மற்றபடி பெரும்பாலும் வந்து யூடியூப் மக்கள் வந்து இந்த ஃபில்டரை சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் எடுத்திருக்கேன். பட் பார்ப்போம்.
மெயினாக வந்து இந்த ஃபில்டர் எடுத்ததுக்கு ரீசன் வந்து நம்ம தனுஷ்கோடி போகிறோம் இல்லையா, அங்கே வந்து பயங்கர ஓப்பனாக இருக்கும். ப்ளஸ் வந்து சீக்கு பக்கத்தில் இருக்கிறனால நமக்கு வந்து அந்த வெளிச்சம் பயங்கரமாக இருக்கும். சப்போஸ் நம்ம அந்த வெயில் டைமில் போகிற மாதிரி நம்ம எனக்கு தெரிஞ்சு ஏர்லி மாதிரி போகிற பிளானு. ப்ராபப்ளி ரிட்டர்ன் வரும்போது கொஞ்சம் மொட்டை வெயிலில் வர மாதிரி இருக்கலாம். ஸோ அதை டேக்கிள் பண்ணுறதுக்காக தான் வந்து அதை டேக்கிள் பண்ணுன்னு சொன்னால் அது போய் பட் என்டி ஃபில்டர் வாங்குறது ரொம்ப எனக்கு ஆசை. அது இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த டைமில் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு ட்ரிப்பே நமக்கு தனுஷ்கோடி ட்ரிப்பு தான் வந்து என்டி ஃபில்டரோடு எடுத்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு. பட் வில் சி, ஏதாவது குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சுன்னா சொல்லுங்கள், கரெக்ட் இட். நெக்ஸ்ட் டைம்லேருந்து நம்ம கொஞ்சம் சின்சியராக செக் பண்ணி பார்த்துக்கலாம். மற்றபடி இப்போதைக்கு ஒரு கண்டென்ட் இல்லை, நம்ம நேராக திண்டுக்கல் போகிறது தான். நான் அடுத்த பிரேக் முடிச்சுட்டு போகும்போது இந்த ஒரு ஏரியா ஒன்று இருக்குது. யூஸ்வலாக எப்போயுமே நான் வந்து அந்த ஏரியாவில் தான் போவேன். திருச்சி தாண்டின ஒன்று அந்த ஏரியா வரும்போது வேணால் நான் வந்து ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ரெஸ்யூம் பண்ணுறேன். இப்போதைக்கு குயிக்காக வந்து ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு வந்து நம்ம செல்லும் போவோம். அந்த மோஷன் பிளர் தான் எப்படி கேப்சர் ஆகுதுன்னு. பேசிக்காக மோஷன் பிளர் கேப்சர் ஆகுனா எய்தர் ஒன் ஆஃப் த சைடு நீங்கள் போகணும். அப்போ தான் வந்து அந்த அந்த சைடில் இருக்க விஷயங்கள், அந்த அந்த இது இருக்குல்ல, அது பேர் தான் டக்குன்னு வாங்கி வர முடியுங்க. அந்த சென்ட்ரல் மீடியன் ஒன்று அந்த பக்கம் இருக்கணும், இல்லை இந்த லெஃப்ட் ஓரத்தில் இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த மோஷன் பிளர் வந்து விசிபிளாக தெரியும். அதனால் இந்த லெஃப்ட் ஓரத்தில் நான் போகிறேன். வில் see. இப்போ கரெக்டாக நம்ம வந்து திருச்சி தாண்டி திண்டுக்கல் போகிறதுக்காக ஒரு நிலையில் நிற்கிறேன். ஸோ எதுக்கு இப்போ ஆன் பண்ணேன் அப்படின்னா, ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக தான். இது வந்து ஒரு பெக்குலியரான ஒரு ரூட். இது எத்தனை மேபி பார்க்குற யாராவது போயிருந்துருக்கலாம் அந்த ரூட்டில். பட் யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ரூட்டை மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த என்ட்ரன்ஸில் நிற்கிறேன். சப்போஸ் நீங்கள் திண்டுக்கல் இல்லை வந்து கொடைக்கானல் அந்த ரூட் வழியாக நீங்கள் பழனி அந்த ஏரியாக்கெலாம் போகிறீங்க அப்படின்னா ஆப்வியஸாக திருச்சி கிராஸ் பண்ணி உள்ளே வருவீங்க. அப்படி வரும்போது நீங்கள் மேப் தான் போட்டிங்க அப்படின்னா, ஜென்ரலாக மேப் எப்படி உங்களுக்கு கூட்டு போகும் அப்படின்னா, திருச்சியோட டவுன் இருக்கு இல்லையா, அதாவது பிரிட்ஜு கீழே வந்து யூட்டர்ன் போட்டு நேராக வந்து டவுன் வழியாக உள்ளே கூட்டு போய் மணப்பாறையில் ஜாயின் பண்ணிவிடும். இன்ஸ்டட் இந்த ரூட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். நேராக அங்கேருந்து எங்கேயுமே நீங்கள் திரும்ப வேணாம், ஸ்ட்ரைட்டாக ஒரே ஸ்ட்ரைட் வந்துருங்க. நீங்கள் எங்கேயுமே திரும்ப ஒரே ரோடு நேராக ஏரியா இருந்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜு இருக்குல்ல, அந்த பிரிட்ஜு கீழே தான் நம்ம யூட்டர்ன் போடுவோம் திருச்சி சிட்டி போகிறதா இருந்தால். இன்ஸ்டட் வந்து நீங்கள் வந்து நேராக வந்து அந்த பிரிட்ஜ் மேலே ஏறி இறங்குனீங்கன்னா கொஞ்சம் நேராக வந்தீங்கன்னா நம்ம அந்த புதுசாக வந்து திருச்சிக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருக்காங்க. அந்த பஸ் ஸ்டாண்டை தாண்டி ஜியோ பெட்ரோல் பங்க் ஒன்று வரும், அதான் லேண்ட்மார்க். அந்த ஜியோ பெட்ரோல் பங்க் வந்த உடனே வர ஃபஸ்ட்டு யூட்டன் போய் இப்போ நம்ம ஆக்சுவலாக அந்த பக்கம் தான் வருவோம். யூட்டன் போட்டு கரெக்டாக இங்கே வந்தீங்கன்னா இந்த கள்ளிக்குடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளேஸ் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே தான் உள்ளே போகணும். இந்த காரில் உள்ளே போகுது பாருங்கள், இந்த வழியாக உள்ளே போகணும். ஸோ லேண்ட்மார்க்காக பார்த்திங்க அப்படின்னா அந்த பஸ் ஸ்டாண்டு தாண்டினோடனே ஜியோ பெட்ரோல் பங்க்கு அதை தாண்டி வர ஃபஸ்ட்டு யூட்டன் போட்டு நீங்கள் நேராக வந்து இந்த கள்ளிக்குடி லெஃப்ட்டில் திரும்பணும். இதுதான் ரூட்டு. இந்த ரூட் செம சீனிக்காக இருக்கும், உங்களுக்கு காட்டுறேன். வந்து செம சீனிக்காக இருக்கும், அதனால தான் இந்த ரூட்டை வரும். நான் ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக தெரியாமல் வந்துட்டேன். அந்த லெஃப்ட்டு அந்த டவுன் திரும்பணும் இல்லையா, அது திரும்ப ஃபஸ்ட்டு நான் திண்டுக்கல் வரும்போது நான் வாட்டி தெரியாமல் அந்த ரூட்டில் வந்துட்டு மேப் போட்டப்போ இப்படி தான் காட்டுச்சு. இவ்வளோ தூரம் நேரம் வந்துட்ட பிறகு ஆஃபீஸாக மேப் போட்டோன்னா உங்களுக்கு ரீரூட் ஆகும்ல, அப்படி ரீரூட் ஆகிய தான் இது. அப்படி தான் நான் இந்த ரூட்டே தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லைனா நான் வழக்கம் போல் அந்த ரூட்லேயே வழக்கம் போல் போயிருப்பேன். அதுக்கப்புறம் திருப்பி இந்த ரூட்டுக்கு நான் வரணும்னு நினைக்கிறேன். செகண்ட் டைம் தேர்ட் டைம் வரும்போதுலாம் எனக்கு தெரியல எப்படி நான் இந்த ரூட்டுக்கு வந்தேன்னு தெரியல. மேப் போட்டால் அசிஷுவல் அந்த ரூட் தான் காட்டுது. ஒரு வாட்டி
ஒரு வாட்டி பைக் ரைடு தான், கொடைக்கானல் போகிற ரைடில் வரும்போது தான் சரி இந்த வாட்டி கண்டுபிடிச்சி அவன் என்ன பண்ணேன், சரி நேராக போய் பார்ப்போம், பார்த்துட்டு இல்லைன்னா திருப்பி இங்கே வந்து பார்த்துக்கலாம் சொல்லி நேராக வந்தப்போ எனக்கு அந்த யூட்டன் போட்ட இடம் வந்து ஞாபகம் இருக்குது எனக்கு. அது வந்து ஏன்னா அது நேராக போனால் ராமேஸ்வரம்னு காட்டும், ஒரு முன்னாடி ஒரு போர்டு இருக்கும், அது ராமேஸ்வரம்னு காட்டும். அது எனக்கு பார்த்த மாதிரி ஞாபகம், ஏன்னா நான் வந்து அதை நேராக போனால் ராமேஸ்வரம் அப்படின்ற மாதிரி பேசுன மாதிரி ஒரு ஞாபகம் இருக்குது எனக்கு. அதனால் ஓகே கண்டுபிடிச்சேன், ஓகே இந்த ரூட்டு தான் போகல அப்படின்னு நேராக வரும்போது யூட்டனை பார்த்து தான் இந்த ரூட்டை கண்டுபிடிச்சேன். அப்போ தான் வந்து ஓகே இதுக்கு எப்படி வரணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். அதுலேருந்து எப்போ திண்டுக்கல் வந்தாலும் சரி, இல்லை இந்த சைடு எந்த ஏரியாவுக்கு வந்தாலும் சரி, நான் இந்த ரூட்டில் தான் வருவேன். சரியாக இருக்கும் இந்த ஏரியா. பாருங்களேன், அதுவும் நீங்கள் வர டைமை பொறுத்து. இப்போ இன்றைக்கி வந்து இது என்ன செப்டம்பர் 2 ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு மழை சீசன் தான் அது. அதெல்லாம் நல்லா மழை பெஞ்சு தண்ணிலாம் இருக்குது நிறையா. கொஞ்சம் அந்த சீசனில் வந்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். பட் சரியான சீசனுக்கு வந்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் ஏரியா. அதுவும் நீங்கள் வந்து இந்த மாதிரி பட்ட பகலில் வராமல் எய்தர் ஏர்லி மார்னிங் வரணும், அப்படி இல்லைன்னா லேட் ஈவினிங் ஒரு 5 o'clock அந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா சரியாக இருக்கும் அந்த லொக்கேஷன். சாரி, நான் இவ்வளோ நேரம் வந்து வைசரை க்ளோஸ் பண்ணாமல் பேசியிருந்தேன். எவ்வளோ உள்ளே வந்து நாய்ஸ் கேன்சல் ஆச்சுன்னு தெரில. ஸோ அதுதான், அதனால தான் நான் வந்து டக்குனு குயிக்காக ஆன் பண்ணி உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்னு நினச்சேன். இது ஏதோ ஒரு நல்ல ஒரு ஊருக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும், ஒரு கிராமத்துக்குள்ளே போய் அந்த ரூட் அப்படி நேராக போய். இது ஆக்சுவலாக நேராக எங்கே போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மணப்பாறை அந்த திருச்சிலேருந்து வெளில வருது அந்த ரூட்டில் போய் ஜாயின் பண்ணிவிடும். ஆனால் நீங்கள் வந்து டவுனை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்கிப் பண்ணுறதுன்னு மெயினான விஷயம் கிடையாது, இந்த மாதிரி லொக்கேஷனும் மெயின் மேட்ரு. ஸோ அதையும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இல்லை காரு பைக்கு இதெல்லாம் வந்தீங்கன்னா மறக்காமல் அந்த ரூட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இங்கே ஒரு இடம் காட்டுறேன் உங்களுக்கு. நான் ஃபஸ்ட் டைம் வந்தப்போ ஆக்சுவலாக ஃபேமிலியாக வந்திருந்தோம். அப்போ வந்து யூஸ்வலாக ஃபேமிலியோட வந்தால் வீட்டிலேருந்து இந்த டீ காஃபிலாம் ஃப்ளாஸ்கில் போட்டு எடுத்துகிட்டு வருவாங்கள்ல, அப்படி எடுத்துகிட்டு வந்திருந்தப்போ இங்கே ஒரு இடம் காட்டேன். அந்த இடத்துல தான் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு ஃபேமிலியாக அங்கே அந்த பம்பு செட்டு மாதிரி ஒரு செட்டப் இருந்துச்சு. அங்கே கை கால் மூஞ்சிலாம் கழுவிட்டு கொஞ்ச நேரம் கீழே வந்து அந்த மரத்தடியில் வந்து அந்த கொண்டு வந்த ஏதோ துணியை அதை விரித்து உட்காந்துட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour to 45 minutes அங்கே உட்காந்துருந்தோம். சரியாக இருந்துச்சு. அதான் ஈவினிங்காக தான் வந்திருந்தேன் அந்த டைமில். சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இங்கே உங்களுக்கு ஒரு லொக்கேஷன் காட்டுறேன். இந்த இடத்துல நீங்கள் இந்த இது ப்ரிசன் பிரேக் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. சப்போஸ் இந்த வீடியோ பார்க்க யாராவது ப்ரிசன் பிரேக் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஹீரோவை கடைசியாக லாஸ்ட் சீசனில் வந்து அந்த ஹீரோயின் வந்து மீட் பண்ணுவாங்க. இதே மாதிரி செட்டப்பில் தான் இருக்கும். அந்த ட்ராக் அங்கே இருக்கும், இந்த ரோட்டில் கார் நிற்கும், காரில் நின்று அவங்க வந்து ஹீரோயின் வந்து மீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் இந்த லொக்கேஷன். ஆக்சுவலாக இந்த லொக்கேஷன் பார்க்கும்போது எனக்கு அதான் ஞாபகம் வரும். மேபி உங்களுக்கு அது ஞாபகம் வருதா இல்லை நீங்கள் அதை ரிலேட் பண்ணுறீங்களான்னு தெரில. பட் சரியாக இருக்கும் அந்த லொக்கேஷன். அதுவும் இந்த டைம்லலாம் வந்து ட்ரெயின்னு வந்துச்சு அப்படின்னா பார்க்கவே சரியாக இருந்திருக்கும். பட் நம்ம இதுக்கு ட்ரெயின் எதுவும் வரல. ஸ்டேஷன் பேர் பூங்குடி. நல்லா இப்போ தான் பறிச்சிருப்பாங்க போல மாங்காய், நல்லா சரியாக இருக்குது. இந்த இடம் தான். இந்த இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா தெரியுதா, இந்த டேங்க் இருக்குல்ல, அந்த டேங்க்குக்கு பக்கத்தில் ஒரு பைப் செட்டப் இருக்கும். இப்போ கொஞ்சம் அதை க்ளீனப் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் பெரிய இடம் மாதிரி தெரியுது. ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தப்ப வந்து ஒரு சின்ன பதமாக தான் இருந்துச்சு, நல்ல நிறைய மரங்கள் இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் அதை வந்து க்ளியர் பண்ணியிருக்காங்க போல். பட் சரியாக இருக்கும் அந்த லொக்கேஷன். பட் இது வந்து இப்போ வெயிலாக இருக்கனால உங்களுக்கு வேறு மாதிரி கூட தெரியலாம் இப்போ. பட் கரெக்டான டைமில் வந்தால் சூப்பராக இருக்கும் அந்த ஏரியா. நான் இப்போ ஆக்சுவலாக வந்து அந்த எம்டி ஃபில்ட்ரு சொல்லியிருந்தேன்ல,
அது என்ட்ரி ஃபில்டர் மாட்டி தான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி சீனிக்கான இடத்த எப்படி ரெக்கார்ட் பண்ணதுன்னு பார்க்கலான்னு தெரில. எனக்கே அவுட்புட் எப்படி இருப்போதுன்னு தெரில. நல்லா வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்களா, இந்த ரோட்டில் ஜாயின் ஆகிடும். இங்கேருந்து அப்படியே லெஃப்ட் எடுக்க வேண்டியதான். அவ்வளோதான். இது இந்த ரோடு நேராக யூஷுவல் வந்து உங்களை மணப்பாறை, திண்டுக்கல் அது கூட்டு போயிடும். இது வந்து யூஷுவல் தான், நத்திங் ஸ்பெஷல். பட் அந்த ஜாயிண்ட் தான் வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு இடம். ஸோ அதை காட்டுறதுக்காக தான் குயிக்காக உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணி காட்டினேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 90 to 100 கிலோமீட்டர்ஸ்குள்ளே வந்துடும் திண்டுக்கல் போயிட்டு ஒரு 2 days ஆல்ட்டு அந்த ஒர்க் இருக்குன்னு சொல்லி நல்லா முடிச்சுட்டு கரெக்டாக தேர்ஸ்டே மார்னிங் வந்து இதுக்கு தனுஷ்கோடிக்கு கிளம்புவேன். அப்போ வந்து திருப்பி ரெஸ்யூம் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ஏதோ முடிச்சுக்கலாம். ஓகே, பாய் பாய்.